வர வர நம்ம விஜய் பண்ணுற குறும்புத்தனத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குப்பா. ஆனால் இதுவும் நல்லா தான்ப்பா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. விஜயை நம்ம ரொம்பவே தப்பாக நினச்சிட்டோங்க. என்னமோ நினச்சிட்டோம். அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாது, பால்லாம் காய்ச்ச தெரியாதான்னு சொல்லிட்டு அழகாக சூப்பராக பால் காய்ச்சி பாலையே பொங்க விட்டுட்டாரு. பார்த்தீங்கன்னா ஆச்சரியந்தான். அது மட்டும் இல்லாமல் அப்போ ஒரு டைலாக் வேறு சொல்லிட்டு இருக்கிறார், இந்த பால் பொங்குற மாதிரியே என் மனசும் அப்படியே சந்தோஷத்தில் பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னைத்தானே அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறான்னா பாருங்களேன் வேற லெவல் தானே. ஒரே ஃபன் தான். நம்ம விஜயோட சிரித்து சிரித்து வயிறு வலிச்சதாங்க மிச்சம். அவ்வளோ இருக்குது. விஜய் பண்ணுற குறும்புத்தனத்தெல்லாம் பார்த்து பார்த்து எத்தனை டைம் வேணால் ரசிக்கலாம் போல். செம்ம தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு ரொம்ப திமிரு தாங்க. அந்த திமிரு கூட அதுவும் தனி அழகு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். ஐயோ சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். விஜய் அப்படியே சொல்கிறதுக்கு எந்தளவுக்கு நம்ம விஜய் மேலே கோவம் வச்சுருந்தோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காற்றோட பறந்து போயிடுச்சு. மொத்த கோபமும் நம்ம சாரதா அம்மா பக்கம் திரும்பிடுச்சு. ஏன்னா நம்ம செல்லத்தை அவங்க தானே இப்படி பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. கொஞ்சம் சேர்த்து வச்சா அவங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸோட கருத்தாக இருக்கும். ஒரு வழியாக பால் நல்லபடியாக நம்ம விஜய் காய்ச்சிட்டாரு. இப்போ போயிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு விளக்கு பொருத்தலான்னு சொல்லிட்டு இங்கே தீப்பெட்டி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாரு. தீப்பெட்டி இல்லை. உடனே என்ன பண்ணுவார் சாரு, அங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. கதவை தட்டுன்னு சொல்லிட்டு தட்டிகிட்டு இருக்கிறாரு. இங்கே ஒரே டவுட்டு, கண்டிப்பாக வந்து இந்த பையன்தான் வந்திருப்பான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மா நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் பாட்டி இருந்துக்கிட்டு அவன் தாண்டி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கே இருங்க நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா போயிட்டு கதை டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்ததுமே கொஞ்சம் கோவப்பட்டு பேசியிருக்கிறாங்க. அது இல்லை, பால்லாம் நல்லபடியாக காய்ச்சிட்டேன், சாமி கும்பிடணும், ஆனால் கடைசியில் பார்த்தா தீப்பெட்டி காணோம் விளக்கு பொருதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தீப்பெட்டிலாம் இல்லை, தீப்பெட்டியை பார்த்தா நான் புழிஞ்சு காய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதம்மா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு கொடுமை. கோவத்தில் கூட பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணுறாங்கன்னா என்ன தாங்க சொல்ல. ஆனால் வேறு லெவல் தான் போங்க. எப்படி சொல்ல, ரைட்டர் பின்னுறாரு, நம்ம டேரக்டர் சார் அதை விட மாஸ் காட்டுறாரு. எல்லாமே வேறு லெவல் தான்ப்பா. ஆடியன்ஸை எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாமே தரமாக தான் இருக்குது. விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் உடைக்கிறதுக்குதே எந்த டூல்ஸும் தரல, அதனால் நான் போயிட்டு இங்கே பங்கஜ மாமிக்கிட்டே வந்து வாங்கிட்டேன். அவங்க ஒரு டூல் தந்தாங்க, அதை வச்சு நான் தேங்காவை நல்லபடியாக வந்து நான் உடைச்சிட்டேன். எனக்கு இப்போ தீப்பெட்டி தான் தேவை, தயவு செஞ்சு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே சாராமல் இருந்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, பக்கத்தில் தான் கடை இருக்குது, உனக்கு தேவைன்னா போயிட்டு நீ அங்கே போய்ட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜய் சொன்னதை கேட்டு பாட்டியம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னப்பா சாமியே கும்பிடாம ஃபஸ்ட்டு இது விளக்கில் தீபம் தான் போடணும், அதுக்கப்புறம் தான் தேங்காய்லாம் உடைக்கணும், எல்லாமே பண்ணணும், நீ என்ன எல்லாமே மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாட்டியம்மா சொல்லவும் இங்கே விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்படியா பாட்டியம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியாதே, நான் என்ன முன்ன பின்ன வந்து இதெல்லாம் பண்ணது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாட்டியம்மா இருந்துக்கிட்டு இது கூட அவனுக்கு தெரியாது, என்ன முன்ன பின்ன ஒரு டைம் கூட நீ சாமி கும்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்ட பாட்டியம்மா கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இப்போல்லாம் பாருங்கள் எல்லாமே நான் தப்பு பண்ணிட்டேன், இதுவே என் பொண்டாட்டி இருந்தால் நான் இப்படிலாம் தப்பாக பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டியம்மா விஜய்கிட்ட பேசுகிறது சாரதாம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அத்தை அமைதியாக இருங்க, நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுக்கு யாராச்சும் உங்கள் வீட்டில் ஒரு ஆளை அனுப்பிச்சுட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்தாலும் பரவாயில்லங்கத்த, நீங்கள் வந்து கூட நீங்கள் பொருதி வைக்கலாம், இல்லை இந்த அக்கா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோட அக்கா கங்காவை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. செம்ம காமெடி தான் போங்க. இங்கே காவேரிக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹஸ்பண்ட் பேசுகிறத அவ்வளோ பார்த்திங்கன்னா ரசிச்சுட்டு நிற்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம காவேரி பக்கம் வேறு வந்து பார்வை நம்ம விஜய்க்கு திரும்புது. இதை பார்த்த நம்ம சாரதாம்மா இன்னுமே டென்ஷன் ஆகுறாங்க. தயவு செஞ்சு வெளியே போயிருப்பா, இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தனா நான் என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயை வெளியே தள்ளிவிட்டு கதவு மூடுறாங்க. வெளியே வந்த விஜய் பார்த்திங்கன்னா ஐயோ ரொம்பவே அசிங்கப்பட்டமே, இப்படிலாம் பேசுகிறாங்களே அத்தை, இதுக்காகலாம் மனசை தளர விட்டுறக்கூடாது, அத்தை தானே பேசுனாங்க, வேறு யார் பேசுனாங்க, ஆனாலும் நம்ம காவேரி சந்தோஷமாக தானே இருக்கா, அவன் மூஞ்சில் சிரிப்பு தானே தெரியுது, இது போதும் நமக்கு, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வேகமாக குடுன்னு கீழே ஓடுறாரு. அந்த டைமில் பங்கஜ மாமியா இங்கே தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ தான் சூப்பரான ஒரு என்ட்ரி மாமி வந்து கொடுத்துட்டாங்க.
இதுக்கப்புறம் இவங்க மூலம் எபிசோடில் இன்னுமே ஃபன்னாக தான் போகுது. ஏன்னா இவங்க பேசுகிற ஸ்லாங்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொதுவாக ஐயர் வீட்டுக்காரங்களாம் பேசும்போது நம்ம அந்தளவுக்கு ரசிப்போம். பேசுகிறத கேட்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே சாமி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா தம்பி பக்கத்து வீட்டிலேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி சாமி கும்பிட விளக்கேற்றுறதுக்காக தான் கூப்பிட போனேன், அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என்கிட்ட தீப்பெட்டியும் இல்லை, அதனால் சரி வாங்குறதுக்காக வந்தேன். அப்படியா தம்பி, சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ மாமியை கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு விளக்கேற்றுறாரு நம்ம விஜய். இங்கே பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சினதை எல்லாத்துக்குமே வந்து மாமி இருந்துக்கிட்டு இது எல்லாத்துக்குமே கொடுப்பா, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான், அப்போ தான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக போச்சு நம்ம விஜய்க்கு. அப்படிங்களா மாமி, நீங்களே சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் வந்து எப்படி தராமல் இருக்க முடியும், நான் போயிட்டு ஃபஸ்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியுமே நம்ம விஜய் போய்ட்டு காவேரி வீட்டுக்கு அதை தட்டுன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாமாவுக்கு உச்சக்கொட்ட கோபம் வருது, இந்த பையன் திருந்தவே மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கதவை போயிட்டு அவங்களே திறக்கிறாங்க. இப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை, இப்போ ஏன் எங்களை ஓயாமல் இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கிற? இல்லை நான் பால் காய்ச்சிட்டேன், சாமிலாம் கும்பிட்டுட்டேன், சரி அதை தான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே மாமி தான் வந்து கொடுக்கணுமா, இல்லை காய்ச்சின பாலை அப்படியே வச்சுருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, அவங்க தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நீயே வச்சு குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாமன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி பக்கம் வந்து, பாட்டி நீங்களாச்சும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே பாட்டி வந்து பார்த்திங்கன்னா மறுக்க முடியாமல் அந்த டம்ளரை வந்து பால் டம்ளரை வந்து எடுத்துக்கிறாங்க. இதனால் இங்கே சாரதாமாவுக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சரி அந்த டம்ளர்லேயே எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாலை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபன் தான் போங்க. நம்ம விஜய் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. சாரதாம்மா ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே பாட்டியை 2 திட்டுறாங்க. வர வர உங்கள் போக்கே சரியில்லை, எதுக்காக அந்த பையன்ட்ட வந்து பேசிகிட்டே இருக்கிறீங்க, எனக்கு தான் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுதுல்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்குறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க. பாரு, நீ எவ்வளோ நேரம் அந்த பையனை பிடிச்சி திட்டியிருந்தேன், அவன் போனானா, அந்த பால் டம்ளரு எடுத்ததுக்கப்புறம் தானே அவன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் நான் இப்படி பண்ணேன், இல்லைன்னா கண்டிப்பாக அவன் போயிருந்துருக்க மாட்டான், இதனால் நீ தான் ரொம்பவே டென்ஷனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அவ்வளோ அழகாக சமாளிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போகும்போது அந்த டம்ளருக்கு வேற, அந்த டம்ளரை வந்து பத்திரமா நீங்களே வந்து கொடுத்துருங்க பாட்டி, இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் இருக்கிறாங்களா, அவங்ககிட்ட வந்து பத்திரமா கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோ கங்காவோ அவங்கள்ட்ட கொடுத்து விட சொல்லி நம்ம விஜய் சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ வேறு லெவலில், எப்படி விஜய் இப்படிலாம் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இப்போ இந்த சாரதாம்மா கூட இருந்துக்கிட்டு பிடிச்சிட்டு நீங்களே போயிட்டு அந்த டம்ளர் அந்த பையனை கொடுத்துட்டு வந்துடுங்க, வேறு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டியம்மா இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சாரதாம்மா பார்த்திங்கன்னா காவேரியை ரொம்பவே பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ண போகிறாங்க. காவேரி பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, மறுபடியுமே மனசு மாறிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பையன் எதுக்காக மறுபடியும் இப்படி வந்து பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாரதாம்மா ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கிறாங்க. உடனே எங்கள் தாத்தா கிட்ட வந்து கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஏன் இப்படி வந்து எங்களை தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறான் உங்கள் பேரன், நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா, நாங்கள் எங்கே தான் போகிறது இதுக்கப்புறம், எங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டீங்களா இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு சாரதா பேசுகிறது ஒன்றுமே புரியலை, எனக்கு தெரியாதுமா, விஜய் அங்கே தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு, எங்கேயும் வெளியே தான் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னான், ஆனால் அங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும், நான் பேசுகிறேன் விஜய்கிட்ட சொல்லிட்டு இங்கே தாத்தா இருந்துட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே தாத்தாவுமே நம்ம விஜய்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுற, ஃபஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பு, அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் இது எதையுமே கேட்குறதில்ல. ஆனால் தாத்தா இப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு விஜய் எதிர்பார்க்கலாம், ரொம்பவே அப்செட் ஆகுறாரு. இந்த தாத்தா பேசிகிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் எனக்கு வேலை இருக்குது வச்சுன்னு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இங்கே தாத்தா அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சாக்கை வச்சுக்கிட்டு உள்ளக்க வந்து காவேரி வீட்டுக்குள்ளே வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியோட அம்மாவுக்கு செம கோவம் வருது. இங்கே காவேரியுமே பார்க்குறாங்க, காவேரி சிரிச்ச மணி நிற்கிறாங்க, காவேரியோட கழுத்தை பார்க்குறாங்க. இன்னுமே இந்த பையன் கட்டின தாலி இவ கழுத்தில் தானே இருக்குது, அதனால தான் இந்த பையன் உரிமை எடுத்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பக்கத்தில் போகிறாங்க. காவேரி கழுத்தில் இருக்கிற தாலியை பிடிச்சி இதுக்கப்புறம் வந்து உனக்கு வேணாம், தயவு செஞ்சு தூக்கி நீ
கலட்டி வீசி அந்த பையன் மூஞ்சிலே எரி, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதாம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்னை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாரதாம்மா இது எதுவுமே கேட்குற மாதிரி ஒரு மனநிலைமையிலே இல்லை. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைப்பா, தயவு செஞ்சு வாயை மூடு, நீ நினச்ச இதுக்கெல்லாம் வந்து எங்களால் ஆட முடியாது சரியா, உனக்கு வேணும்னா வேணும், வேணும்னா வேணாம், நீ ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணுவ, அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஆள் கிடையாது, உனக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு பொண்ணு கட்டாயத்தில் இருக்கும், போ அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு எல்லாம் சேட்டையை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாம்மா பேசுகிறத கேட்டுட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, தயவு செஞ்சு தாலியிலேருந்து கையிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏய், நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, இப்போ நான் சொல்கிறத கேட்குற முடியுமா உன்னால் முடியாது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, நீ கலட்டுறியா இல்லை நானே கலட்டவா, அத்து எரியவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஒரு அளவுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற, அவர் வேணால் வந்து இதை ஒரு ஒப்பந்த கல்யாணமாக நினச்சிருந்துருக்கலாம் அப்போது. ஆனால் நான் கல்யாணம் பண்ணும்போது அப்படி சுத்தமாக நினைக்கல, நான் அவரை மனசார தான் என் புருஷனாக ஏற்றுக்கிட்டேன், இந்த தாலியுமே நான் அப்படி தான் நினைக்கிறேன், நீங்கள் சொன்னால் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் இதை நான் என் கழுத்துலேருந்து கலட்ட மாட்டேன் சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாரதாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இங்கே விஜய்க்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே பார்த்திங்கன்னா காவேரி நிறையா பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அவரை விட்டு நான் இப்படி பிரிஞ்சிருக்கிறேன், அவருக்கு என் மேலே எந்த அளவுக்கு காதல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எப்போ அவரை வீட்டை விட்டு இந்த மாதிரி ஒரு வீடு எடுத்து எனக்காக இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாரோ, அதுவும் எனக்காக உங்கள் முன்னாடிலாம் அசிங்கப்பட்டு இருக்கிறாரு, நீங்கள் பேசுகிறது எதையுமே வந்து அவர் பெருசாக கூட எடுத்துக்கல, இதெல்லாம் யாருக்காக, எல்லாம் எனக்காக தான்மா, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே எனக்கு அவர் மேலே மரியாதை பாசம் எல்லாமே கூடிருச்சு, உங்கள் ஒரு வார்த்தைக்காக தான் நான் அமைதியாக இருக்கிறேன், இல்லைன்னா நான் எப்போவோ நான் விஜய் கூட போயிருப்பேன், எனக்கு விஜய் அந்தளவுக்கு பிடிக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம காவேரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சாரதாவுக்கு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அசிங்கமாக போயிடுது. அப்படியா, சரி சரி, ஒன்றும் நீ எனக்காகலாம் எதுவும் பண்ண வேணாம் சரியா, நான் எப்போ கடைசி வரைக்கும் இந்த பையனை நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ எனக்காகலாம் ஒன்றும் வெயிட் பண்ண வேணாம், அவன் தான் முக்கியம்னா இப்போவே போ, எங்கள் மூஞ்சில் கூட முழிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாம்மா இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. எங்கள் காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் வரப்போகிற எபிசோட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்விஸ்டான விஷயங்கள் பல நடக்க போகுது. கண்டிப்பாக நம்ம சாரதாம்மாவும் மீறி சாரதாம்மாவை தூக்கி போட்டு நம்ம விஜய் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம காவேரி போகணும், அதுதான் கரெக்டான முடிவு. ஏன்னா சாரதாம்மா ரொம்பவே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பபாய்.